ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் 8 to மெமரி தமிழ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரோனானால் எஃபெக்ட் ஆனால் ஆக்சிஜன் லெவல்ஸ் நல்லா டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் லெவல் 95 மேலே இருந்ததுன்னா நார்மல், பட் அதுக்கு கீழே இருந்ததுன்னா நம்மளோட லங்ஸ் வந்து கொரோனானால் எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிமீட்டர் பற்றி, அதோட ஒர்க்கிங் அண்ட் ஐப்போக்சிமியா அப்படின்னா என்ன, அண்ட் நேச்சுரலாக ஆக்சிஜன் லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த ஆக்சிமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து பல்ஸ் ரேட், ஆக்சிஜன் லெவல்ஸ் அண்ட் பர்ஃபியூஷன் இண்டெக்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். இந்த ஆக்சிமீட்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 rupeesலேருந்து இருக்குது. இந்த ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் நெயில் பாலிஷ், மருதாணி, ஈரம் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆக்சிமீட்டர் பொறுத்த வரைக்கும் நெயில் பாலிஷோ, ஈரமோ, மருதாணி இதெல்லாம் இருந்தால் ஆக்சிஜன் லெவலை கம்மியாக காட்டும். ஆக்சிமீட்டர் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிமீட்டரோட பேட்ரி மோட் என்ன, மாடல் என்ன அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொரோனாவால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 times ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சிமீட்டர் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, அது நல்லது தான். நம்ம பாடியில் லோ லெவல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிஷ்யூவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐபாக்சியா. அதே இது லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் பிளட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐபாக்சிமியா. நமக்கு ஐபாக்சிமியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிமீட்டர் தேவை. ஸோ அதை வச்சு நம்ம பிளட்டில் எவ்வளோ லெவல் கம்மியாக இருக்கும் ஆக்சிஜன் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எப்படி ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணணும் அண்ட் ஆக்சிமீட்டரில் இருக்கக்கூடிய லேபிள்ஸ்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்றத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மெயின் ரீடிங் பார்த்திங்கன்னா SpO2 அப்படின்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஆர் சேச்சுரேஷன் ஆஃப் பெரிபரல் ஆக்சிஜன். பிளட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் SpO2, ஆக்சிஜன் சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் BPM/PR அப்படின்னா பீட்ஸ் பர் மினிட் பல்ஸ் ரேட். 1 minute எவ்வளோ டைம் ஹார்ட் பீட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் பல்ஸ் ரேட். நெக்ஸ்ட் PIனா பர்ஃபியூஷன் இண்டெக்ஸ். ரேஷியோ ஆஃப் பல்சடைல் பிளட் ஃப்ளோ டு நான் பல்சடைல் பிளட் ஃப்ளோ பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் PI. ஒரு நார்மல் SpO2 அதாவது நார்மல் ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா greater than or equal to 95% இருக்கணும். ஒரு நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட்டில் பல்ஸ் ரேட் செக் பண்ணிங்கன்னா 60 to 100 beats per minute இருந்ததுன்னா அது நார்மல். ஓகே, இப்போ எப்படி ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. நம்ம பாடியை நல்லா ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மிடில் ஃபிங்கர் இல்லைனா இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்கள். மிடில் ஃபிங்கர் அப்படின்னா நடுவிரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னா ஆள்காட்டி விரல். இந்த 2 ஃபிங்கரில் ஏதாவது ஒரு ஃபிங்கரை அந்த ஹோலில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹார்ன் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீடிங் காட்டும். ஸோ ஒரு 1 minute ஆச்சும் வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஹையஸ்ட் வேல்யூ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வீட்டில் நிறைய பேர் ஒரே ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கரை போயிட்டு கிருமி நாசினி வச்சு சுத்தப்படுத்துங்க. அதாவது சானிடைசர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் வீட்டிலே இருந்து எப்படி ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுந்து படுத்துக்கோங்க. கவுந்து படுத்துட்டு செஸ்ட்டு சைடில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட லெக் சைட்லேயும் ஒரு பில்லோஸ் வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த டாய் வச்சு காட்டுறேன். ஸோ அப்படி வச்சு நீங்கள் கவுந்து படுக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா அது நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 8 to மெமரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.